வணக்கம். ஜபைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை சமந்தா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகம். தமிழில் நிறைய படம் நடிச்சிருக்கிறார், அப்புறம் தெலுங்கில் நடிச்சிட்ருக்கிறார், இன்றைக்கி தமிழில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அப்புறம் காதலின் வெளிப்பாடாக நாக சைதன்யாவை காதலித்து தெலுங்கு நடிகரை திருமணம் செய்கிறார். அப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக அப்படிங்கிற ஒரு விஷயம், மற்றபடி பலவிதமான காரணங்கள் அடிப்படையில் விவாகரத்து செய்யப்படுகின்றார். யார்? நடிகை சமந்தா. இன்றைக்கி சிங்கிளாக நடிச்சிட்ருக்கிறார். சிங்கிள் பாட்டு, குத்தாட்ட பாட்டுக்கு நடிக்கிறார். மற்றபடி சிங்கிளாக நடிச்சிட்ருக்கிறார். மற்றபடி வாழ்க்கையிலும் சிங்கிளாகவே போயிட்டுருக்கு. இன்னும் அவர் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை, மறுமணம் செய்து கொள்ளவில்லை. யார்? நடிகை சமந்தா. ஆனால் அவர் நாக சைதன்யா விவாகரத்து செய்தார் பற்றியா. அவர் அதாவது சமந்தாவுடைய முதல் கணவன், விவாகரத்து செய்த முதல் கணவன். அவர் கல்யாணமாகி செட்டில் ஆகிட்டார். ஆமாம், அவர் நடிகையை இது பண்ணி செட்டில் ஆகிட்டார். அவர் செட்டில்டு. பட் நடிகை சமந்தா இன்னும் சிங்கிளாக தான் இருந்துகிட்ருக்கார். இருந்தாலும் அவர் சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நான் சந்திக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார். அதாவது நான் விவாகரத்து பெற்ற ஒரு நடிகை என்பதையெல்லாம் விட ஒரு பெண் என்ற கண்ணோட்டத்தில் தான் நான் பார்க்கப்படுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆதங்கத்தை எங்கு சொருகுகின்றார் அப்படிங்கிறத இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமாக போயிட்டுருக்கு. அவர் ஒரு பெண், ஆனால் என்னை எப்படியெல்லாம் யார் பார்க்கின்றார்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் என்ன பேட்டியில் கொடுத்துருக்கார் அப்படின்னா, உருக்கமாக பேசியிருக்கார். அதாவது விவாகரத்தான பெண்களை பலவிதமாக வசைபாடுவார்கள். அது எந்த அளவுக்கு போகும் என்றால், செகண்ட் ஹேண்ட் பயன்படுத்தப்பட்டது வீணான வாழ்க்கை என்றெல்லாம் சொல்வார்கள். அது நம்ம ரெகுலராக நம்ம சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம், ஆணை பெண் சொல்வது, பெண்ணை ஆண் சொல்வது, இப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இவர் சொல்வது வேறு. சமந்தா கடைசி வரைக்கும் கவனிங்க. அப்புறம் சொல்லிவிட்டு அது மட்டுமல்ல, உங்களை ஒரு மூளைக்கு தள்ளுவார்கள், மூளையில் தள்ளி உட்கார வச்சுருவாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறார், ஒரு பெண் விவாகரத்து என்றால் பெண்கள் வட்டத்தில் அவர்களை குற்றவாளிகளைப் போல் பார்ப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் விவாகரத்து என்றால் பெண்கள் வட்டத்தில் அவர்கள் குற்றவாளிகளை போய் பார்ப்பார்கள். ஒரு பெண் விவாகரத்து ஆகிட்டானா பெண்கள் தான் அவர்களை குற்றவாளி மாதிரி பார்க்குறாங்க, ஆண்கள் பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லி போட்டு இவர் பெண்கள் மீது குற்றம் சுமத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் வருது. அப்புறம் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றுவிட்டார் என்று நினைப்பார். யார்? பெண்கள் நினைக்கிறாங்களாம். பெண்கள் நினைப்பார்கள். அவர்களை விதவிதமாக அவமானப்படுத்துவார்கள். யார்? ஆண்கள் அல்ல. விவாகரத்து செய்த பெண்களை ஆண்கள் அவமானப்படுத்துவதில்லையாம். நடிகை சமந்தா சொல்ல, பெண்கள் தான் அவமானப்படுத்துகிறார்கள், அவர்களை விதவிதமாக பார்ப்பார்கள், குற்றவாளிகளை போய் பார்ப்பார்கள். அப்புறம் நீங்கள் ஒரு முறை விவாகரத்து பெற்றவர்கள் தெரிந்தால் உங்களை பெண்கள் கூட்டம் பார்ப்பதே மாறிவிடுமா. இப்போ நீங்கள் விவாகரத்து பெற்றவர்கள் தெரிந்தால் பெண்கள் உங்களை பார்க்கவே மாட்டாங்க. ஆண்களை சொல்லலை, அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்களை பெண்களே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். யார்? நடிகை சமந்தா. அப்புறம் சொல்கிறார், நம் சமூகத்தில் விவாகரத்தான பெண்கள் அவர்கள் குடும்பத்தில் அனைவரும் நிறைய வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். காரணம், சமூகம் விவாகரத்தானவர்களை பார்ப்பது விசித்திரமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். சமூகம் விவாகரத்தானவர்களை பார்ப்பது விசித்திரமாக இருக்கிறது. நான் சமூகம் என்று சொல்லுவது அது பெண்கள் சமூகம். நல்லா புரிஞ்சுங்க. இங்கே குத்துறாரு பாருங்க. அதாவது காரணம், சமூகம் விவாகரத்தானவர்களை பார்ப்பது விசித்திரமாக இருக்கிறது. சமூகம்னு பெண் சமூகத்தை தான் சொல்கிறார். மீண்டும், நான் ஒரு பெண், என்னை போன்ற பெண்களை கேவலமாக பார்க்கிறார்கள், அசிங்கமாக பார்க்கிறார்கள், அவமானமாக பார்க்கிறார்கள், தோற்றுவிட்டதை போன்று பார்க்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், எங்களை விசித்திரமாக பார்க்கிறார்கள். அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறார், அதாவது நான் சமூகம் என்று சொல்லும்போது அது பெண்கள் சமூகம் அப்படிங்கிறார். நான் சமூகம் என்று சொல்லு பெண்கள் சமூகம். ஏனென்றால் நான் பெண், ஆண் அல்ல. அதனால தான் நான் எதை பேசினாலும் பெண்களை பற்றி மட்டுமே பேசுகிறேன். ஏனென்றால் ஆண்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. முடிஞ்சு போச்சு. சுற்றி முற்றி எங்கே குத்துறாரு? விவாகரத்தான பெண்களை
பெண்கள் இன்று அவமானமாக பார்க்கிறார், அசிங்கமாக பார்க்கிறார்கள். நான் பெண், ஆண் அல்ல. அதனால தான் எதை பற்றி பேசுகிறேன், நான் பெண்களை பற்றி பேசுகிறேன். நான் சமூகம் என்று சொல்லும்போது அது பெண் சமூகம். ஏனென்றால் நான் பெண், ஆண் அல்ல. பெண் சமூகத்தை ஒரு குற்ற உணர்வாக இன்றைக்கி ஒரு குற்றம் சுமத்திருக்கக்கூடிய நடிகை சமந்தா ரொம்ப யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதாவது பல பெண்கள் இருக்கிறாங்க. விவாகரத்து ஆன பெண்களை பலவிதமாக பார்க்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறாங்க. ஆமாம், அது சமந்தாவுக்கு ஏன் தெரியல அப்படிங்கிறது தெரியல. கேட்டால் நான் பெண், ஆண் அல்ல. ஏன்னா எனக்கு ஆணை பற்றி தெரியாது அப்படிங்கிற. ஆணை பற்றி தெரியாதுன்னா அப்புறம் நாக சைதன்யாவை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பார் இல்லையா? அப்போ ஆணை பற்றி புரிஞ்சிருப்பார் இல்லையா? இப்போ ஒரு படத்துக்கு புக் ஆகிறாங்க, புக் ஆகக்கூடிய சமயத்தில் தயாரிப்பாளர் ஆணாக இருக்கலாம், கூட நடிக்கக்கூடிய நடிகர் ஆணாகத்தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆணோடு பழகக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? எப்படி தான் இருந்தாலும் சரிங்க, அடுத்தவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஆமாம், ஜோடியாக நடிக்கக்கூடிய சமயத்தில் இயக்குனர் தயாரிப்பாளர் சொல்லிடுவாங்க, அம்மா இவர் உன்னோட கதாநாயகன் நடிக்கக்கூடியவர். அந்த கதாநாயகன்ட்டே சொல்லிடுவாங்க, இந்தாயா இந்த அம்மா உன்னோடு கதாநாயகன் நடிக்க, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிக்கிற கேரக்டர்லாம் வரும். மற்ற அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே கொஞ்சம் மனம் விட்டு கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் சகஜமாக மூவ் பண்ணி நடந்துக்குங்க, அப்போ தான் உங்களால் இயல்பாக நடிக்க முடியும் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆணை நான் புரிந்து கொள்வதில் எனக்கு ஆணை பற்றி தெரியாது, நான் என் ஆண் சமூகம் இல்லைன்னு சொன்னால் இது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? நடிகை சமந்தாவை பார்த்து நான் கேட்குறேன், புரியுதுங்களா? சுத்தமாக பெண் சமூகத்தையே குற்றம் சுமத்துறா, ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ பெண்கள் விவாகரத்தான பெண்களை வாழ வைக்கிறார்கள், வாழ வைத்து கொண்டு ஏதோ சில பெண்கள் தவறு செய்கிறாங்க, இல்லாமல் இல்லை. அது முற்றிலுமாக பெண் சமூகத்தையே சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப 100% பெண்களை குற்றம் சுமத்துகிறார் அப்படின்னு நம்ம பகிரங்கமாகவே சொல்லலாம். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நடிகை சமந்தா இந்த வகையில் திருந்திக் கொள்ள வேண்டும், மனதை திருத்த வேண்டும். ஆமாம், இது சம்மந்தப்பட்ட வகையில் பெண் சமூக ஆர்வலர்கள் நடிகை சமந்தாவை கேள்வி கேட்கணும். எப்படிம்மா நீ பெண் சமூகத்தை குற்றம் சுமத்துற? ஏதோ 2 ஒருத்தி சொல்கிறா, அது ஆண்கள்லேயும் இருக்கிறாங்க. இந்தா போகிறா பாரு, விவாகரத்தானவா, வாழா வெட்டியாக போகிறா பாரு அப்படின்னு ஆண்களும் சொல்கிறாங்க. அது நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருந்த சமூகத்தில் இருக்கோம். ஆண்கள்லேயும் பெண்ணை குறை சுமத்தவன் இருக்கிறான், பெண்கள்லேயும் பெண்ணை குறை சுமத்தக்கூடிய குறிப்பாக விவாகரத்தான பெண்களை குறை சொல்லக்கூடிய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது சகஜமான ஒரு போக்கு, எல்லாத்தையும் இருக்கத்தான் செய்வான். ஆனால் அதிகமாக அவர் சொல்லக்கூடியது என்னென்னா 100% சொல்கிறார், பெண் சமூகம் விவாகரத்தான பெண்ணை கேவலமாக பார்க்கிறது, அசிங்கமாக பார்க்க, அவமானமாக பார்க்கிறார்கள், நிறைய நான் வேதனை அனுபவித்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெண்ணை இவர் மிக பெண் சமூகத்தை பெண்ணாக இருந்துமே அவர் அவமதிப்பாக பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் வருது. அதனால் இது பெண் சமூக ஆர்வலர்கள் கவனிக்க வேண்டும். குறிப்பாக மகளிர் ஆணையம் இதற்கு நடிகை சமந்தாவிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்பதை எல்லோருடைய எதிர்பார்ப்போம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.